திரையுலக நண்பர்களுக்கும், புகைப்பட நண்பர்களுக்கும், இணையதள நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும், அத்தனை பேருக்கும் இந்த டப்புனு இவ்வளோ பெரிய மழையெல்லாம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதையும் மீறி இந்த அரங்கத்தை நிறைஞ்ச அத்தனை பேருக்கும் நன்றி. அண்ட் இப்போதான் நாங்களே ரியலைஸ் பண்ணுறோம், சிங்கம் 2 ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆச்சு. பட் இதுதான் உங்க கூட நடக்கிற முதல் சந்திப்பாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமான சந்திப்பாக இருக்கு. ஏன்னா படத்தை முடிச்சிட்டோம், கிட்டத்தட்ட டப்பிங்கும் கிட்டத்தட்ட முடிய போகுது. படத்தோட மொத்த காட்சிகள், மொத்தமாக நாங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்ந்து பார்த்தாச்சு. அவ்வளோ திருப்தியாகவும், அவ்வளோ சந்தோஷமாகவும், அவ்வளவு மன நிறைவாகவும் இருக்கு. மறுபடியும் இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது இதுக்கப்புறமா சொன்னாலும் சொல்வேன், சார் சிங்கம் 3 ட்ரை பண்ணிடலாமா அப்படின்ட்டு தனியாக கூப்பிட்டு பேசலாமான்னு தோணுச்சு எனக்கு. நானும் உங்க கூட சேர்ந்து நானும் இப்போதான் அந்த ட்ரெய்லர்ஸ் பார்த்தேன். அவ்வளோ திருப்தியாக இருந்தது. நாங்கள் பண்ணதை எவ்வளவு மெருகேற்றி காமிக்க முடியும், எந்த அளவுக்கு ஒரு அது காட்சிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது சினிமாவே ஒரு ஒரு பெரிய ஒரு மேஜிக் தான். அந்த மேஜிக் மறுபடியும் ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. நாங்கள் எடுத்த காட்சிகள் ஒன்று சேர்ந்து பார்க்கும்போது இவ்வளோ பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அதுக்கு இங்கே ஸ்டேஜில் உட்காந்துருக்கிற அத்தனை பேரும் அதுக்காக உழைச்சிருக்காங்க. ஸ்டேஜில் இல்லாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஹரிசாரே எல்லாருமே சொல்லிட்டாரு, இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹரிசாரி சொல்லிட்டாரு. சொன்ன மாதிரி சிங்கம் 1 2010 வரும்போது இது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சிங்கம் 2 ஒரு சீக்வல் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஒரு பேர் ஆதரவு, பெரிய அன்பு, பெரிய மதிப்பு, பெரிய மரியாதை சிங்கத்துக்காக கொடுக்கப்பட்டது. ஹிட் ஃபிலிம்ஸ் நிறைய இருக்கலாம், பட் அது இன்னொரு பாடி ஆஃப் ஒர்க்காக பார்ப்போம், அடுத்த படத்துக்கு போயிட்டு இருப்போம். பட் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு துரசிங்கத்துக்கு அதுக்கு இன்னும் கூடுதல் மைலேஜ் கிடைச்சது. காக்க காக்க என்னோட கேரியர்ல ஒரு போலீஸ் காப்பா ஆரம்பிச்சது. சிங்கம் எனக்கு எல்லா விதத்துலையும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மா அமைஞ்சது. ரசிகர்கள் மத்தியிலும் சரி, வணிக ரீதியாகவும் சரி, எல்லா விஷயத்துலையும் சிங்கம் எனக்கு ஹரிசார் மூலமா ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தாரு. அது என்னால் மறக்கவே முடியாது. சிங்கம் 2 பண்றது சாதாரண விஷயம் இல்லை. அது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் சிங்கம் பண்ணும்போது ஒரு ஃப்ரீ ரன் மாதிரி, எந்த திசையில வேணாலும் ஓடலாம், கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம், கொஞ்சம் வேகமாக ஓடலாம், எங்க வேணாலும் போய் நிற்கலாம். நம்ம செட் பண்ற தூரம் தான் அது. ஸோ அது முடிஞ்சிருச்சு, ரொம்ப ஜாலியாக பண்ணிட்டோம். பட் சிங்கம் 2க்கு சிங்கம் 1 ஒரு பெரிய விஸ்வரூபமா இருந்தது, பெரிய ஒரு பிரம்மாண்டமா பிரமிப்பா இருந்தது. ஸோ அதை நாங்கள் உள்ள மனசுக்குள்ள ரெடி பண்ணிட்டு, அது ரெடி, ரேஸ்க்கு ரெடியா, ரெடி, கெட் செட் 1 2 3 சொல்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு மொத்த டீமும் ஓடி இருக்கோம். அதுல சிங்கம் 1ல உழைச்ச அத்தனை பேரும் ஒரு ஃபேமிலியா, ஒரு குடும்பமா மறுபடியும் சந்தோஷமா சேர்ந்து ஆரம்பிச்சது தான் சிங்கம் 2. ரொம்ப திருப்தியா வந்திருக்கு, ரொம்ப திருப்தியா வந்திருக்கு. ஒவ்வொருத்தரையும் நான் தேங்க் பண்ணணும். பிரியன் சார் சொன்ன மாதிரி, நாங்கள் ஹரி சார் மாதிரி நானும் பிரியன் சாரோட இவ்வளோ படங்கள் வேற எந்த டைரக்டர் கூடயும் எந்த கேமராமேன் கூடயும் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ அந்த ஒரு என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு மனசு என்ன நினைக்குது, நான் என்ன நினைக்கிறேன், ஒரு பேசாட்டையும் கூட ஒரு ரியாக்ஷன் வச்சு எனக்கு ஏதோ திருப்தியா இல்லையா, ஏதாவது மாற்றலாமா அப்படின்னு, ஏதாவது பண்ணணுமா, வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்ட்டு அவ்வளவு மனசார பேசிப்போம். வெளிப்படையாக நிறைய விஷயங்கள் இந்த படத்தினால அதுவே சிங்கம் 2 இன்னும் பிரமாதமா பண்றதுக்கு, இன்னும் அழகா உங்ககிட்ட சேர்க்கறதுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாகவும் இருந்தது. எவ்ரிபடி, தேவியே ஒரு ராக் ஸ்டார், அவர் ஒரு ஆளுநாள் அழகராஜா ஸ்டேஜ்ல போனார்னா நான் எல்லாத்தையும் காணாம போயிடுவேன். அவரும் சிங்கமோட பெரிய ஃபேன். ஸோ நான் ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு கூட நான் பேசியிருக்கேன், மெசேஜ் பண்ணியிருக்கேன், நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க சிங்கத்துக்கு, பட் உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஒரு சாங்கை இப்படி ஒரு ஸ்டேஜ்ல கொடுத்து ஒரு படத்தோட ஸ்பீடுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பண்றது அது கண்டிப்பா இன்னொரு டேலண்ட். அண்ட் சிங்கத்துக்கு அவரோட சப்போர்ட் பெரிய சப்போர்ட்டா இருந்தது. ரீ ரெக்கார்டிங் முதற்கொண்டு எல்லாமே. சிங்கம் 2க்கு ரெடி, வாங்க ஆடிடலாம் அப்படிங்கிற மாதிரி சாங் கம்போஸ் பண்ண முடியவே இந்த ஸ்டெப் எல்லாம் போட்டு, இந்த ஸ்டெப் எல்லாம் போடலாம்ல, இந்த சாங் நாங்கள் இதை ஆடிட்டே நாங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்காரு. ஸோ வி தரோலி என்ஜாய்ட் ஹிஸ் கம்பெனி அகேன், டிஎஸ்பியோட கம்பெனி. எவ்ரிபடி, விவேகா சார் சொல்லலாம், எடிட்டர் விஜயன் சார் சொல்லலாம், ஜெய் சொல்லலாம், எனக்கு கூடயே எப்பவுமே இருக்கிற அசோசியேட் டைரக்டர் சார் பரத் சார் சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் உழைச்சிருக்காங்க. இப்போ நிறைய மீடியா பறந்து வேற மாதிரி இருக்கு. ஒரு சின்ன ஒரு ஹோம் பேஜ் பண்றது, ஒரு ட்விட்டர்ல அக்கௌண்ட் ஃபாலோ பண்றது, அந்த மாதிரி நிறைய சிங்கம் 2 வேற எங்கெல்லாம் போய் சேர்க்கணுமோ பெருசா பெரிய ஒரு டீம் பின்னாடி உழைச்சிருக்காங்க. ஹரி சார் சொன்ன மாதிரி ஹன்சிகா ஒரு பெரிய சர்ப்ரைஸ்.
ஆக்சுவலாக நாங்களும் ஹஜிகாவும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது, முதல் படம் அவங்களோட தமிழ் படம் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டியது, சப்போஸ் டு டூ அ ஃபிலிம் டுகெதர் ஃபர்ஸ்ட். அது அப்போது வேறு காரணங்கள்னால எங்களால் பண்ண முடியல. முதல் காட்சியை வந்து ஒரு ஹலோ சொல்லிக்க முடியல, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுக்க முடியல, ஹாயும் கூட சொல்ல முடியல. முதல் காட்சியை தூக்கிட்டு ஓடுங்க அப்படின்னாங்க. பேசிக்கவே இல்லைங்க அப்படின்னு ஒரு ஓன்ட்டு ஒரு ஸ்கூலில் வேறு அந்த ஷாட் எடுத்தோம். எல்லாரும் கூச்சலுக்கு நடுவில் அந்த ஷாட் படமாக்கப்பட்டது. பட் அவங்களோட வளர்ச்சியும் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. லாட் ஆஃப் வேரியேஷன், சும்மா வந்துட்டு அழகாக உட்காந்துட்டு சிரிச்சுட்டு போகிற கேரக்டர் இல்லை. இன்ஃபேக்ட் படத்தோட டைமென்ஷனை வேற மாதிரி ஸ்பீட் பண்ணுறதுக்கும் அதை நகர்த்தறதுக்கும் வந்து முக்கியமான கேரக்டர் வந்து அவங்களுக்கு ஹரி சார் கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து ரொம்ப ஜாலியாக பண்ணிட்டு போனாங்க. அதுதான் எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்தது. பிரியன் சாரும் வந்து ஹன்சிகா கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு படத்தில். இது பெரிய ஜம்பாக இருக்குது, என்னங்க அஸ்திட்டு போயிடுச்சு, வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆகும்னு பார்த்தேன், ஷார்ட்ஸு ஒரு சின்ன ஷார்ட்டாக எடுப்போம்னு நினச்சேன், ஒரே ஷார்ட்ல எல்லாம் முடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ எல்லாத்தோட கான்ட்ரிபியூஷனும் வந்து இந்த படத்துக்கு இருக்கு. சந்தானமும் கூட வந்திருக்காரு. ஹரிசா சொன்ன மாதிரி டே அண்ட் நைட் பண்ணிட்டு வருவாரு. ஒரு லாங் சீனா இருக்கும், ஒரு டயலாக் ஒரு பிசுறு இல்லாம வந்து அப்படியே அடிச்சுட்டு போவாரு. ஸோ எவ்ரிபடி இஸ் சோ டேலண்டட் அண்ட் ஆடட் லாட் ஆஃப் வேல்யூ டு சிங்கம் 2. சிங்கம் 1ஓட சிங்கம் 2 நிச்சயமா இட்ஸ் பேக்ட், இட்ஸ் ரேசி, டபுள் வேல்யூ ஆடட் ஃபிலிம்னு சொல்லலாம். அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ திருப்தியாகவும் இருக்கு எனக்கு சிங்கம் 2 பற்றி நினைக்கும் போது. லக்ஷ்மண் வந்து அஃப்கோர்ஸ் ஃபேமிலி நண்பர். கார்த்தியும் லக்ஷ்மணும் வந்து கிட்டத்தட்ட எல்கேஜிலேயே ஒன்றா படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, திரு லேனா செட்டியார் அவர்களோட கிராண்ட்சன் பேரன். மதுரை வீரன் முதற்கொண்டு ஏகப்பட்ட படங்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் வச்சு, சிவாஜி அவர்களை வச்சு, என்டிஆர் அவர்களை வச்சு எடுத்திருக்காங்க. அவங்களோட பேரன் வந்து லக்ஷ்மண் அவர்கள். அண்ட் ஆல்சோ எம்கேடி அவர்கள் இங்கே மெட்ராஸ் வர்றதுக்கெல்லாம் ஒரு வகையில் காரணமாக இருந்தவர் லேனா செட்டியார் அவர்கள். அவரோட குடும்பத்திலிருந்து வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எவ்ரிபடி இஸ் ஆடட் லாட் ஆஃப் வேல்யூ டு சிங்கம் 2. ட்ரெய்லர் மறுபடியும் பிடிச்சதா? தேங்க்யூ. அதே திருப்தியோட அதே நம்பிக்கையோட ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாங்க. How did I manage that? The credit goes to the director. He's a brilliant director, and I'm very, very happy to be part of Singham 2. I'm the new edition, and I'm very happy to be part of this film because I've learned a lot, and I just wish the entire team all the very best. ரொம்ப சந்தோஷம்.